எம்பெருமானே கிருஷ்ண பரமாத்மாவே உங்களுடைய அனுகிரகத்தாலும் உங்கள் குருநாதரின் ஆசீர்வாதத்தாலும் அடியார்களாகிய நாங்கள் உங்களுடைய பாதங்களை தொழுது மண்டியிட்டு கையேந்தி எம்பெருமானே உங்களிடமே எங்களை அர்ப்பணித்து எங்கள் மனதின் நாணத்திலிருந்து அளவு கடந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த திருப்பாவை அனுகிரக கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்கின்றோம். கிருஷ்ணா எம்பெருமானே கிருஷ்ண பரமாத்மாவே அடியார்களாகிய நாங்கள் ஆச்சாரமும் அனுஷ்டானமும் இல்லாதவர்கள், மந்திரங்களும் ஸ்லோகங்களும் தெரியாதவர்கள், வேத பயிற்சியும் வேத ஞானமும் இல்லாதவர்கள், கிருஷ்ணா நாங்கள் இந்த வேதத்தை முறையாக பாராயணம் செய்ய அறியாதவர்கள். ஆனால் கிருஷ்ணா வேதங்களுக்கு எல்லாம் வித்தாக விளங்கும் இந்த தெய்வீக திருப்பாவையை கிருஷ்ணா எங்களை ஓட வைத்ததற்கு மிக்க நன்றி கிருஷ்ணா. இந்த பாக்கியத்தை உங்களிடமே சமர்ப்பிக்கின்றோம் கிருஷ்ணா. எம்பெருமானே நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒன்று கூடி எங்கள் மனமுருகி ஓடிய இந்த தெய்வீக திருப்பாவை வேத பாராயணத்திலே எம்பெருமானே என்னென்ன குற்றங்களும் சொல் பிழைகளும் வாக்கு தவறுகள் இருந்தாலும் கிருஷ்ணா எங்களை மன்னிக்கிறாங்க கிருஷ்ணா. எம்பெருமானே நாங்கள் இந்த திருப்பாவையை சேவித்த உற்சாகத்துடன் எங்கள் கோரிக்கைகளை எங்கள் திருப்பாவைகளுக்கு கீழ் முன்வைக்கின்றோம் கிருஷ்ணா. நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்கள் சிந்தனையில் கொண்டிருந்த தவறான எண்ணங்களையும் அதனால் நாங்கள் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் எங்கள் தீய உணர்வுகளையும் கிருஷ்ணா நீங்கள் மட்டுமே அறிவி. கிருஷ்ணா நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எங்கள் சிறு புத்தியால் நாங்கள் செய்த தவறுகளை நாங்கள் உணர்கின்றோம் கிருஷ்ணா. எம்பெருமானே செய்த தவறுகளை நாங்கள் இப்பொழுது உணர்கின்றோம் கிருஷ்ணா. கிருஷ்ணா உங்கள் முன்னே என்று நாங்கள் மண்டியிட்டு அருள்மறைந்து அதற்கு மன்னிப்பு கேட்கின்றோம் கிருஷ்ணா. எம்பெருமானே எங்கள் மீதும் எங்கள் எதிர்காலத்தின் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவர் நீங்கள் தான் என்று உறுதியாகவும் விசுவாசமாகவும் நம்புகின்றோம் கிருஷ்ணா. எம்பெருமானே இந்த நம்பிக்கையோடு பின்வரும் எங்கள் கோரிக்கைகளை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு எங்கள் பிரார்த்தனையை ஆரம்பிக்கின்றோம் கிருஷ்ணா. எம்பெருமானே எங்களுடைய திருமணமாக உங்கள் பிள்ளைகளுக்கு சகல விதமான திருமண தடைகளை போக்கி கிரக தோஷங்களை நீக்கி சாப கட்டுகளை முறித்து உடனடியாக காலம் தாழ்த்தாமல் நேரம் நடத்தாமல் ஒரு நல்ல வரனை அமைத்து அந்த திருமணத்தை நீங்களே முன்னின்று நடத்தி தருவதை அறியாதவர்களாகிய நாங்கள் அனைவரும் கிருஷ்ணா நம்முடைய பார்க்க வேண்டும் கிருஷ்ணா. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்ட தேதியிலே எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் பணம் கட்டுப்பாடு இல்லாமல் வேறு எந்த குடும்ப பிரச்சனையும் இல்லாமல் விமர்சையாக நடந்திட கிருஷ்ணா
பாக்கியத்தை நீங்கள் அனுகிரகிக்க வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, கர்ப்பமாக இருக்கின்ற அடியார்களின் கர்ப்பத்தை பாதுகாத்து அந்த தாயிற்கும் சிசுவிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை அளித்து சுகப்பிரசவம் அடைந்திட கிருஷ்ணா நீங்கள் அருள் புரிய வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, உங்கள் குழந்தைகள் நன்கு படிக்க வேண்டும் கிருஷ்ணா. அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்க வேண்டும் கிருஷ்ணா. அவர்கள் பெற்றோர்கள் ஆசை நிறைவேறும்படி நல்ல மதிப்பெண்கள் பெற்று மேலும் மேலும் சிறப்பாக படிக்க வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே, அவர்கள் பெற்றோர்கள் ஆசை நிறைவேறும்படி அவர்கள் நினைத்த காரியங்களில் நல்லபடியாக மதிப்பெண்கள் பெற்று சாதிக்க வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே, எங்கள் குழந்தைகள் தவறான வழிகளில் நாடி செல்லாமல் இருக்க நீங்களே அருள் புரிய வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, அவர்கள் கல்விக்கு தேவையான பணம் மற்றும் இதர வசதிகளை நீங்களே தந்து அருள் புரிய வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, எங்கள் பிள்ளைகள் படித்த பின்பு அவர்கள் நல்ல வேலையும் அமைத்து தர வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே, கணவன் மனைவிமார்களுக்கு இடையே உள்ள மனஸ்தாபங்களை நீக்கி நீங்கள்தான் அவருடைய மன கஷ்டங்களை போக்கி ஒரு நல்ல கிரகஸ்தராக மாற்றி தர வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே, கிருஷ்ண பரமாத்மாவே, அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு கைங்கரியம் செய்யும் நல்ல அடியார்களாக மாற கிருஷ்ணா நீங்களை அனுகிரகிக்க வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே, எங்கள் இல்லத்திற்கு நீங்களே ஏக முதலாளியாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து குறைகளை நீக்கி தோஷங்களை அகற்றி வில்லு சூன்யம் ஏவல்களை விரட்டி அடித்து எங்கள் இல்லத்தை நீங்கள் வசிக்கும் மாளிகையாக மாற்றி தர வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே, வாடகை வீட்டில் வசிக்கும் அடியார்களுக்கு எந்தவித கர்ம பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் கிருஷ்ணா. சீக்கிரமே அவர்களுக்கு ஒரு சொந்த வீடு அமைய வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே, அந்த வீடு அமைவதில் உள்ள சிக்கல்களை நீங்கள் நான் சரி செய்து தர வேண்டும் கிருஷ்ணா. வாடகைக்கு வீடு கொடுத்த அடியார்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கிருஷ்ணா அவற்றை நீங்களே சரி செய்து தர வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே, உங்கள் வீடுகளில் நல்ல வாடகைதாரர்கள் அமைய வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, உங்களே நம்பி வெளிநாடுகள் வசிக்கும் அடியார்களை நீங்கள் நான் பார்த்துக் கொள்ள வேண்டும் கிருஷ்ணா. வெளிநாடுகளில் வேலை செய்யும் அடியாரின் குடும்பத்தை நீங்கள் நான் இங்கு ரட்சிக்க வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே, அவர்களுக்கு இந்த ஆன்மீக அரவணைப்பு இல்லாமல் தத்தளிக்கும் பொழுது கிருஷ்ணா உங்களுடைய சங்கு சக்கரத்தோடு நீங்கள் தான் அவர்களை காக்க வேண்டும் கிருஷ்ணா. வேலைக்காக வெளிநாடு செல்ல முயற்சிக்கும் முன்னடியார்களுக்கு அதில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் நீக்கி அவர்கள் லட்சியத்தை அடைவதற்கு நீங்கள் தான் அனுகிரகிக்க வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வேலை கிடைக்காமல் தவிக்கும் முன்னடியார்களுக்கு உடனடியாக அவர்கள் ஒரு நல்ல வேலையில் அமர்த்திட வேண்டும் கிருஷ்ணா. வேலை கிடைக்காமல் தத்தளிக்கும் அடியார்களின் மனக்கவலைகளை நீங்கள் மட்டுமே அறிவீர் கிருஷ்ணா. அவர்கள் குடும்ப பாரத்தை சுமக்க நீங்கள் தான் அவர்களுக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே, எங்கள் தொழில் மற்றும் எங்கள் வியாபாரம் நன்கு நடக்க வேண்டும் கிருஷ்ணா. அதற்கு நீங்கள் மட்டுமே ஏக முதலாளியாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் தொழில் மற்றும் எங்கள் வியாபாரம் போட்டியினாலும் பொறாமையினாலும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, எங்கள் வியாபாரம் நன்கு வளர நீங்கள் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, எங்களுக்கு கிடைக்கும் வியாபார அழைப்புகள் உங்கள் அருளாவை கைகூட வேண்டும்
கிருஷ்ணா. இந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் அடியார்களுக்கு நீங்கள் அருள்ரட்சையாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் விவசாய நிலங்கள் நல்ல மகசூல் தர வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் விளைச்சல் நல்ல லாபத்தை ஈட்டி தர வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் வாகனங்கள் நல்லபடியாக செயல்பட வேண்டும் கிருஷ்ணா. எம்பெருமானே, நாங்கள் வேலை செய்யும் அலுவலகங்களில் எங்களுக்கு நல்ல பெயர் வாங்கித் தர வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் முதலாளிகளுக்கு நாங்கள் எப்பொழுதும் விசுவாசமாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா. எம்பெருமானே, நாங்கள் எப்பொழுதும் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, எங்கள் உடலில் உள்ள எல்லா நோய்களுக்கும் எம்பெருமானே நீங்களே மருந்தாக அமைய வேண்டும் கிருஷ்ணா. உங்களுக்கு கைங்கரியம் செய்வதற்கு ஆசைப்படும் அடியார்களுக்கு உடலுபாதை இல்லாமல் காக்க வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் உடலில் வயதால் ஏற்படும் எலும்பு தேய்மானம், சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்த கோளாறு, முட்டி வலி மற்றும் சதர வலிகளுக்கு கிருஷ்ணா நீங்களே ஒரு தன்வந்திரி சக்தியாக அமைய வேண்டும் கிருஷ்ணா. எம்பெருமானே, எங்கள் மீது உள்ள சாப கட்டுகளை உரைத்து கண்திருஷ்டிகளை அகற்றி எங்கள் முன்னோர்கள் சாபங்களை நீக்கி எங்கள் அனைத்து காரியங்களும் வெற்றி பெற செய்கிறாராக கிருஷ்ணா. எம்பெருமானே, உங்களையே நம்பி வந்து உங்கள் நாமத்தை மட்டுமே வெறி என்று வாழும் இந்த அடியார்களுக்கு கிருஷ்ணா நீங்களே சர்வ ரட்சகனாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா. அதே கிருஷ்ணா, நாங்கள் கூறிய இந்த கூட்டு பிரார்த்தனை கோரிக்கைகளை ஏற்று எங்கள் சங்கல்பங்களை ஏற்று எங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் கோரிக்கைகளை ஏற்று இங்கே கூடியிருக்கும் இந்த அடியார்களுக்கு கிருஷ்ணா எல்லா விதமான ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் தந்து சர்வ மங்களமும் பொழிந்து கண்டிப்பாக நிச்சயமாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து காட்டி கிருஷ்ணா 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 எல்லா அருளும் ஆசீர்வாதம் அனைவரும் பொழிய வேண்டும் எம்பெருமானே. கிருஷ்ணார்ப்பணம். ஹரே கிருஷ்ணா. அடியார்களே, இந்த சங்கல்பங்களோடு நாம் அடுத்தது எம்பெருமானின் பாதங்களை நோக்கி அவர்கள் மிக உயர்ந்த நாமமான கோவிந்த நாம ஜபத்தை அடியார்கள் நாங்கள் அனைவரும் கூர்ந்து 33 முறை ஜபிப்போமாக. ஹரே கிருஷ்ணா. அடியார்களே, நம் மனதில் ஒவ்வொரு முறையும் கோவிந்தா 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 என்று ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சர்வ ரட்சகன் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா நேரடியாக இறங்கி வந்து நாம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து இன்று எந்த சொரூபத்தில் அவர் வர வேண்டுமோ, தச அவதாரத்தில் எம்பெருமான் எந்த அவதாரம் வேண்டும் என எடுத்துக் கொள்வார். இன்று நமக்கு என்ன தேவை என்று நிச்சயிப்பது நிர்ணயிப்பது எம்பெருமான் ஒருவரே. அவர் வரும் சொரூபத்தால் இங்கே நமக்கு இடையே நடந்து கொண்டு வெளியே அமர்ந்து கொண்டிருக்கும் அடியார்களுக்கும் ஹரே கிருஷ்ணா. அடியார்களே, இந்த 33 முறைகளோடு நாமும் நீங்கள் மன உருக்கத்துடன் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நாம் நினைத்த காரியங்கள் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா நிறைவேற்றி செய்வார், காட்டுவார், நிறைவேற்றி தருவார் என்ற உறுதியுடன் நாம் அனைவரும் ஒன்று கூடி சக்தி வாய்ந்த கோவிந்த நாமத்தை ஜெபிப்போமாக. அடியார்களே, ஹரே கிருஷ்ணா. நம் மனதில் இருக்கும் சங்கல்பங்களை முன்வைக்க வேண்டும். மன உருக்கத்துடன் உங்கள் நெஞ்சிற்கு நேராக ஜபமாலையை ஏந்திக் கொண்டு மனம் உருகி இறையச்சத்தோடு கேட்பப்படுவதும் கிருஷ்ணாவை ஒருவரே எல்லா சக்திகளுக்கும் மேலான சக்தி என்ற எண்ணத்தோடு நாம் மனமுருகி கேட்பதுதான் பிரார்த்தனை. அடியார்களே, இந்த பிரார்த்தனை நாம் சொன்ன வகையில் நம் மனதார நம் நெஞ்சிற்கு நேராக வைத்து பிரார்த்தனையை கேட்கும் பொழுது
நாம் பிரார்த்தனையை கேட்பது தவிர வேறு எந்த ஒரு வேலையும் எம்பெருமான் வைத்துக் கொள்ள மாட்டார். இந்த இடத்திலே, இந்த தெய்வீகத்தில் பிரார்த்தனா மந்திர என்ற இடத்திலே அடியார்களே, இத்தனை அடியார்கள் ஒன்று கூடி அமர்ந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய எல்லா அருளும் எல்லா சக்தியையும் கொண்டு நம்மை முழுமையாக ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் முழுமையாக பெற்றுக்கொண்டு நம் வம்சத்திற்கும் நம் குடும்பத்திற்கும் நம் மற்ற அடியார்களுக்கும் சேர்க்க வேண்டியது நம்முடைய தார்மீக கடமை. இறை சக்தியை நாம் ஒருவரை கிரகித்துக் கொள்வதற்கு ஒரு பாக்கியம் மனித ஆத்மாவுக்கு கிடையாது. அந்த சக்தியை நாம் பெற்றுக்கொண்டு நம் குடும்பத்தாருக்கு சென்று கொடுக்க வேண்டும். மறுபடியும் அவர்களையும் அழைத்து வந்து இந்த கிருஷ்ண பக்தியில் அமர வைக்க வேண்டும். அவர்களின் சக்தியை வரும் பின்வரும் வாரிசுகளுக்கு கொடுக்க வேண்டும். இந்த பீஜம் நமக்குள் இறங்கி இருப்பதுதான் ஆசீர்வாதம். அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஒரு சிறந்த கிருஷ்ண அடியாராக மாறிக்கொள்ள வேண்டும் என்று நம் மனதார பிரார்த்தித்துக் கொண்டு, கிருஷ்ண பரமாத்மாவே, நீங்கள் ஒருவர் தான் எங்கள் எல்லா பிரச்சனைகள் தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கையோடு 33 முறை மனமுருகி அடியார்கள் நாம் அனைவரும் ஒன்று கூடி ஜெபிப்போமாக. அடியார்களே, கிருஷ்ணார்ப்பணம். கோவிந்தா 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 கோவிந்தா. கிருஷ்ணார்ப்பணம். அடியார்களே, எப்பொழுதுமே இந்த சக்தி வாய்ந்த கோவிந்த நாம ஜபத்தை ஜபித்து பின்பு கண்டிப்பாக 3 முறை நம் முகத்திலும் புறன் கைகளிலும் நம் பின் முகத்திலும் தேய்த்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுடைய முக்கியமான அங்கங்களுக்கு நாம் சேர்க்க வேண்டும். இதை எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணார்ப்பணம். பாராயணம் பூர்த்தியாகி